என்னடி பவுனு நீ மட்டும் தனியா உக்காந்துருக்க? ஒரு வார்த்தை கூட்டு நானும் வந்து உக்காந்துருப்பல. அட போயக்கா, உன்னை கூப்பிடலான்ட்டு உன் வீட்டுக்கு வந்தானே, உன் மருமக உன்னை கழுவி ஊத்துச்சா, அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆட அவ அப்படிதான், எப்ப பாரு தொந்தான்னு பேசிட்டே தான் இருப்பா. தேஞ்ச ரெக்கார்டு மாரி இருப்பா அவ. சரி விடு, இன்னைக்கு என்ன ஊருக்கு அதெல்லாம் இட்டு வந்திருக்க, வா யாரா வீட்டுல எவ ஓடி போனா யாரா வீட்டுல என்னென்ன கதைன்னு பேசுவோம். எனக்கு யார் கதையும் பேசுற முடியே இல்லை, என் கதையே எங்க நாரி போய் கிடக்குது. ஏண்டி இப்படி சொல்லிட்ட? நான் வேற கதை கேட்கலாம்னு ஆர்வமா வேற வந்து உக்காந்துட்டேன். ஏக்கா சுமதி அக்கா, இந்த கேள்விகளுக்கு இருக்கிற கொழுப்பை பத்தியா? இந்த தெரு முனையெல்லாம் சிசிடிவி இருக்குல்ல, அது மாரி தெருக்கு 2-3 கேள்வி உட்காந்து சிசிடிவி பார்வை தான் பார்த்துட்டு இருக்குது. பாரு நம்ம ஏரியா சிசிடிவி கேமரா. அங்க பாருக்கா, பின்னாடி நம்ம 2 மருமகளும் வந்து நிக்கிறாளோ. வந்துட்டீங்களா? எங்க போனாலும் பின்னாடியே வந்து நில்லுங்க. நீங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க கேட்கறதுக்கு. ஆமா, எங்களுக்கு இதான் வேலை பாரு. உங்க பின்னாடியே வந்து சுத்தறது, நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க அதெல்லாம் கேட்கறதா எங்களுக்கு வேலை. நாங்க சும்மா காத்தோட்டமா வந்தோம், அது கூட வந்து நிக்க கூடாதா? நீங்க ஊருக்கு அது உலகம் தானே பேசுங்க. காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு ஓயாத ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு இப்படி வந்தோம். இங்கேயும் வந்து உக்காந்துட்டீங்களா? பேசுன மாதிரி தான், விளங்குன மாதிரி தான். பாத்தியா, நம்ம இருக்கும்போதே இப்படி பேசுது. ஏக்கா ஏக்கா சுமதி அக்கா, ஏக்கா சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் போலாம் வாக்கா. ஏண்டி இவ்வளவு மூச்சு இருக்க ஓடியாரா, என்னாச்சு? ஏக்கா ஏக்கா கோவப்படாத கேளுக்கா, இருக்கா ஒரு நிமிஷம். அப்பா என்னால ஓடி வர முடியலையே. அம்மா ஏக்கா சீக்கிரம் வாக்கா போலாம். என்னது வாவான்னு கூப்பிட எங்க தான் பார்த்து? ஏக்கா சீக்கிரம் வாக்கா, ஒரு குட் நியூஸ்க்கா, சீக்கிரம் வாக்கா. என்னது குட் நியூஸா? உன் மாமியா கறி மண்டே போட்டுதா? அப்படி இருந்தாலும் ஜாலியா தானே இருக்கும், அது ஒண்ணும் மண்டை போடுற மாதிரி இல்ல. ஏக்கா நம்ம ரேஷன் அட்டைக்கு ஒரு அட்டைக்கும் 5000 பணம் போடுறாங்களாம். சீக்கிரம் வாக்கா. அட நீ வேற ஒண்ணு, அப்படிலாம் 5000 போட மாட்டாங்க, நீ வேற. ஏக்கா என் போன்ல மெசேஜ் வந்துச்சுக்கா, எனக்கு 5000 பணம் போட்டுட்டாங்கக்கா. உங்க போனை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் 5000 பணம் போட்டாங்களா இல்லையான்னு. சரி இரு நான் பாக்குறேன். ஆமாடி 5000 பணம் போட்டுருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் தான வரும். இப்போ நான் 5000 பணம் போட்டுருக்காங்க தெரியல. எதா இருந்தாலும் ஓகே, நம்மளுக்கு ஜாலி தான். ஏ 5000 பணம் வந்துடுச்சு. ஏக்கா எனக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நானும் செக் பண்றேன் இருக்கா. ஐயோ எனக்கும் பணம் வந்துடுதே. ஐயா எனக்கு 5000 பணம் வந்துடுச்சே. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வசப்படிய ராஜலட்சுமி தொடுகிற நேரம் இது. அடியே குடும்ப தலைவியா என் பேர் தான் இருக்குது, நான் தான் எடுப்பேன், எனக்கு தான் செலவுக்கு வேணும். நீங்க ஒண்டியா இருக்கிறதுனால தான் உங்க பேரை எங்க அட்டையில சேர்த்து வச்சிருக்கோம், புரியுதா? இல்லைன்னா அந்த பேரை நீக்கி விட்டு போவோம். அதை விட்டுட்டு நீங்க வந்து என்ன 5000 பணம் கேட்குறீங்களா? கேட்பீங்க. சரி இன்னைக்கு நான் 5000 பணம் கொடுத்துறேன். நாளைக்கு கரண்ட் பில்லு, மல்லிகை சாமான், அது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 10000 வரும். மேல ஒரு 5000 போட்டு குடும்பத்தை நீங்களே பார்த்து நடத்திக்கிங்க. வீட்டு லோன் ஒரு 25,000, அப்புறம் குழு லோன் ஒரு 20,000, அதுக்கப்புறம் வீட்டு செலவு, பசங்க படிப்பு, அது இதுவும் சேர்த்து மாதம் 1,00,000 ரூபா ஆகுது. இந்த 5000 வச்சு 1 லட்சம் கடனை அரிச்சிருங்க. இப்போவே அந்த 5000 தந்துடுறேன். அடியே இந்த 5000 நீயே வச்சுக்கோ, எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க தேவையில்ல. வெந்ததை தின்ட்டு நான் மட்டும் பேசாம என் வேலையை பார்த்துட்டு மூலையில முடங்கிக்கிறேன், புரியுதா? என்ன மாமேரே உனக்கு 5000 வேணுமா? எனக்கு 5000த்துல 5 பைசா கூட வேணாம், நீயே வச்சுக்கோ. அது அந்த பயம் இருக்கட்டும், குடும்பத்தை நடத்தி பாருங்க, அப்பதான் தெரியும் எங்களோட கஷ்டமும் நஷ்டமும். அக்கா சீக்கிரம் வாங்கக்கா, பேங்க்ல ஒரே கும்பலா இருக்கு, சீக்கிரம் வாங்க. இப்பவே 2 தெரு தள்ளி நிக்குது கும்பல், கியூல நிக்கிறாங்க எல்லாம். நான் பசங்களை விட்டு சீக்கிரம் வந்துட்டேன், நீங்க வாக்கா சீக்கிரம் போலாம். ஓ அப்படியா? வாங்க போயிடலாம். ஏக்கா பொங்க பரிசு கொடுக்கும்போதே நம்மளுக்கு அரை நாள் ஆயிடுத்து. இந்த 5000 காசு கொடுக்கறதுக்கு அநேகமா 2 நாள் ஆயிடும் போல. நான் போய் புளிசாதெல்லாம் கட்டிட்டு எடுத்துட்டு வந்துட்டாக்கா. அடி நீ வேற ஒண்ணு, வாயா 5000 தராங்க, அது ஒரு 1000 ரூபாய் கூட நம்ம சாப்பிட கூடாது. வா 1000 ரூபாய் சாப்பிட்டு 4000 எடுத்துட்டு வந்து வீட்டை கொடுப்போம். 5000 வாங்குவாலாம், ஹோட்டல் 1000 ரூபா கொடுத்து சாப்பிடுவாலாம், ஆனா 5 பைசா நம்மளுக்கு தர மாட்டாலாம். என்னடா இது வாழ்க்கை. சார் சீக்கிரம் தாங்க சார் பணத்தை. நான் கொடுத்தா போதுமா? இந்த மிஷின் கொடுக்க தேவையில்லையா? ஃபர்ஸ்ட் உங்க கையில அதில் பதியணும், அதுக்கப்புறம் தான் காசு.
ஓ அப்படியா, சரி சரி, என் கைரேகை வைக்கிறேன், பார்த்துட்டு கொடுங்க. நல்லா அழுத்தி வைங்க, அப்பதாங்க பதியும். சரி சரி, இதோ அழுத்துறேன். யோ, நீ அழுத்துற அழுத்துல மிஷினே உடஞ்சிட போகுது. 30,000 மிஷின், புரியுதா? அப்புறம் அந்த பேங்க்குக்கு நான் தான் முதல் வைக்கணும். யோ, கையேடு பதிவாயிடுச்சு, இந்த பணத்தை வாங்கிக்கோ. அப்பாடி, பணம் ஒரு வழியா வந்துருச்சு. இதை வச்சு குடும்பத்துல மளிகை சாமான் வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. சரி, முதல்ல பணத்தை வாங்குவோம். கொடுங்க சார். சார், அடுத்து நீங்க வாங்க. யோ, ஒழுங்கா கையை வையா. தோபப்பா, நான் அந்த ஸ்கூல்ல கராத்தே மாஸ்டர், என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, புரியுதா? ஐயோ, கராத்தே மாஸ்டரா? ஒரு குத்து குத்துனா நம்ம எகிருவோம். சார், பத்திரமா வைங்க சார், 5000 பணம் ரெடி ஆயிடுச்சு சார். அந்த பயம் இருக்கட்டும், இது 5000 தானே, நான் எடுத்துட்டு போறேன். ஹலோ சார், ஒரு கால் இருக்குது. வாட் ஹேப்பன் டு யூ? நீங்க என்ன ஊருங்க? I'm foreign. சார், நோ மணி, யூ கோ. யோ பேங்கரே, என்ன சொல்றது இவரு? அது ஏமா கும்பலா இருக்கு பார்த்துட்டு ஏதோ இங்க ஏதோ தராங்கன்னு நினைச்சிட்டு இவர் வந்துட்டாரு. இவர் வெளிநாட்டுக்கு வராராம். சார், யூ கோ, நாட் மணி, திஸ் கண்ட்ரி ஒன்லி மணி, ஓகே? யூ கோ சார். அட ஏக்கா, இங்கிலீஷ்லாம் தசு புசுன்னு பேசுற. அட, என் பொண்ணு படிக்கும்போது நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், அதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ் வரும். இது போய் இன்னும் நான் இங்கிலீஷ் சரளமாவே பேச ஆரம்பிக்கல. நான் கண்டிப்பா சீக்கிரம் கத்துக்கிட்டு இன்னும் சூப்பரா இங்கிலீஷ் பேச போறேன். இங்கிலீஷ் பேசிட்டாலும் சார், யூ கோ, நோ மணி, நாட் மணி, யூ கோ. ஷிட், கண்ட்ரி ஃபுட். சார், 5000 காசு வந்துச்சா சார்? வந்துச்சுமா, கைரகை வைமா. என்னடா அமுக்கவே முடியல. ஐயோ அம்மா, எவ்வளவு அழுத்த ஒண்ணும் வர மாட்டேங்குது. ஏமா கையெடுமா, மிஷின் உடச்சிக்கு போதுமா, இப்படியாமா அழுத்துவாங்க? அது என்ன சப்பாத்தி மாவாது? சார், நீங்க தானே அழுத்த சொன்னீங்க, அதனால தான் அழுத்தினேன். ஐயோ, அப்பவே சொல்லிச்சு எங்க அம்மா, பேங்க் வேலை வேணாண்டா, கஷ்டமா இருக்கும், ரொம்ப சிரமப்படுவாடா அப்படின்னு சொல்லிச்சு. நான் தான் கேட்காத, பேங்க் உத்தியோகம்ன்றது ஒரு பெருமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஐயோ, இந்த பேங்க் வேலை செய்யறதுக்கு பேசாம 4 ஆடு 4 பண்ணி வச்சு மேய்ச்சிருக்கலாமே, இதுகிட்ட எல்லாம் கத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. சார், நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுமா, என்ன யோசனைமா? டக்குன்னு சொல்லு, வேலை இருக்குது. சார், நீங்க பேசாம எழுந்துருங்க, அந்த சீட்ல நான் உட்கார்றேன். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் இந்த ரேகையை வச்சுலாம் கொடுக்க தேவையில்ல காசு. டக்கு டக்குன்னு 5000 காலி பண்ணிடுறேன். ஐயோ கடவுளே, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுட்டு வந்தனே தெரியலையே, இவங்க கிட்ட எல்லாம் பாட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ஏமா கைரகை வச்சியா? சீக்கிரம் கிளம்புமா, மணி ஆகுதுமா. சார், கைரேகை வந்துச்சு சார், சீக்கிரம் பணத்தை கொடுங்க. இந்தாமா பணம். ஏமா அடுத்தது நீ வாமா. அப்பாடி, கைரகை வச்சுட்டேன். ஏமா என்ன அழுத்தி பிடிமா. சார், இதுக்கே கையை வலிக்குது சார். மறுபடியும் அழுத்தி பிடிக்க சொன்னா எப்படி சார் பிடிக்க முடியும்? ஐயோ, இன்னைக்கு எனக்குன்னு வரத்தெல்லாம் இப்படி வந்து அமையுது. ஒழுங்கா வைமா. ஏமா ரேகை வந்துச்சு, இந்தாமா ஏறுமாலாம். ஹே, காசு மணி துட்டு மணி, காசு பணம் துட்டு மணி. ஏமா அப்படி போய் ஓரமா உட்காந்து ஆடுமா. சார், உங்களுக்கு பொறாம சார். இந்தாமா அடுத்து நீ வைமா ரேகையா. ஏமா கையிடுமா, உனக்கு 5000 காசு வந்து எடுத்துக்குமா. தேங்க்ஸ் சார். சார், நான் ரேகை வைக்கிட்டேன் சார். இருமா பேட்டரி லோ ஆகுதுமா, இருமா. ஐயோ, எனக்கு மட்டுமா இதே மாதிரி நடக்கணும்? எல்லாரும் வாங்கிட்டாங்களே. சுமதி அக்கா, நீங்களாம் வாங்கிட்டீங்க, எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சாரு. சார், அது நம்ம ஃப்ரெண்டு தான் சார், காசு கொடுத்து அனுப்புங்க சார், நம்பிக்கையான ஆளு தான் சார். ஏமா நானுமோ என் காசு எடுத்து வட்டிக்கு வர மாதிரியே நீ பேசுறியம்மா. இது அரசாங்க காசுமா, பயோமெட்ரிக்ல கைய வச்சாதாம்மா எனக்கு அவங்க காசு கொடுக்க சொல்லிருக்காங்க, புரியுதாமா? நீ வேறம்மா. ஆனாயிடுச்சுமா, கைய வைமா. ஆயிடுச்சா? தோ கையை வைக்கிறேன். ஏமா கையிடுமா, உனக்கும் பணம் ரெடி ஆயிட்டுமா, வாங்கிக்குமா பணத்தை. ஹே சாலி, எனக்கும் பணம் வரப்போகுது. ஹே, எல்லாருக்குமே பணம் வந்துடுச்சு. ஏய் வாங்கடி, எல்லாம் ஹோட்டல்ல போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வீட்டு செலவுக்கு வச்சுப்போம். ஆம்பளைக்கெல்லாம் பணம் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டு செலவு பார்த்தா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. இவங்க ஹோட்டலுக்கு போறேன்றாங்க. இவங்க கேரக்டர் எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியலையே.